இந்த புது வருஷத்துல தேவன் கொடுக்கிற வார்த்தை தான். நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண நேற்று இரவு ஆண்டு இந்த வார்த்தை பேசத்தான் எனக்கு அதிகமாக என் உள்ளத்துல ஏவினார். எனவே அதுதான் பேச விரும்புறேன். சொல்லுங்க 47 தம்பி 7 என்னோட சேர்ந்த எல்லாம். கர்த்தராகிய நான் இந்த புதிய ஆண்டிலே நீதின்படி உம்மை அழைப்பேன், உம்மை நடத்துவேன், உம் கைப்பிடிப்பேன், உம்மை தற்காப்பேன், உம்மோடு உடன்படிக்கை வைப்பேன், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன். இன்னொரு முறை சொல்லலாம். கர்த்தராகிய நான் 2024 என் நீதியை உன் வாழ்க்கையில நிலைநிறுத்துவேன். இந்த பாட்டு பாடுறீங்களா? என் நீதியை வெளிச்சமாக்குவேன். பாடுவீங்களா? பாடுறது இல்லையா? என் நீதியை பட்ட பகல் போலாக்குவித்தை. என்னதான் பாடுவீங்க? பழைய பட்டம் பாடுவீங்களா? ஏசப்பா ரைட், அது கத்துங்க. சித்தார்பேட்டையில் அது மீன் கிடைக்குது. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. கர்த்தராகிய நான் என் நீதியை 2024 உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவேன், அநீதிகளை மாற்றுவேன். 2023 அநீதியோட வாழ்க்கையில் அநீதி வந்துச்சு இல்லையா? வந்துதா இல்லையா? அநீதி வந்துதா இல்லையா? நன்மைகள் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. கூட இருந்தவங்களே நம்மளுடைய ஆசீர்வாதம் பறிச்சுக்கிறாங்க, கூட இருந்தவங்க குழி பறிச்சாங்க, கூட இருந்தவங்க நம்மளை தூற்றி தெரிந்தாங்க, கூட இருந்தவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. 2024 தேவன் சொல்கிறார், நான் என் நீதியை விளங்க பண்ணுவேன். கரங்களை வச்சு சொல்லுங்க, நீதி விளங்க பண்ணுவேன். சத்தமா சொல்லுங்க. 4 காரியம் மட்டும் சொல்லி. நம்பர் 1, உண்மை அழைப்பேன். எல்லாம் கவனிங்க. சொல்லுங்க அழைப்பேன். எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துக்கார சொல்லுங்க, அந்த கை பிடிச்சா அப்படின்னு தெரியல, மேல அவர் கை பிடிங்க. நான் பிடிச்சா விட்டுருவேன், ஆனா அவர் பிடிச்சா சொல்லுங்க அவர் கையை பிடிப்பார். 2024 என்னை தற்காப்பார். அப்படி சொல்லுங்க. என்னோடு கூட உடன்படிக்கை கொண்டவர், ஜாதிகளுக்கு என்னை ஒளியாய் வைப்பார். நம்பர் 1, முதலாவது குறிப்பு. தேவன் சொல்லுகிறார், நான் என் நீதியை விளங்க பண்ணுவேன். அப்படின்னு நினைக்கிறார். 2024 அவர் நீதியை நிலைநிறுத்துகிற ஆண்டு. சொல்லுங்க 2024 அவர் நீதியை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இந்த உலகத்துல நீதியே இல்லை. கவனிங்க, நீங்க நீதியா வாழ்ந்தாலும் நம்ம கூட இருக்க நீதியா வாழறது இல்லை. ஒருத்தர் நம்புறீங்க, அதை நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார், அவருடைய சொந்த மகனே அவரை மாதிரி கையெழுத்து போட்டு பேங்க்ல காசு எடுத்துட்டார். சர்ச்சு பத்திரத்தையே மாத்திட்டார். சொந்த மகன் வங்கிக்கு போனார், பேங்க்ல காசு இல்லை, அங்கே ஆட்டில வந்து இறந்துட்டார். பாஸ்டர் அவர் சொந்த மகன் அவரை மாதிரியே கையெழுத்து போட்டு அந்த அந்த அதிர்ச்சியிலேயே அவர் இறந்துட்டார். அவர் ஒரு போதகர், இவர் ஒரு போதகருடைய மகன். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். சொல்லுங்க. ஆனா கர்த்தர் ஒரு நீதி உள்ளவன். சத்தமா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், பல நேரங்கள் நாம் நீதியா நடக்கிறோமா? நீதியா நடக்கிறோமா? ஒரு சின்ன கேள்வி சொல்றேன். இப்போ பாஸ்டர் இருக்கிற உறவு ஊழியம், நல்லா காது கொடுத்து கேட்கணும். உறவு ஊழியம். இப்போ ஒரு பிரச்சனை, உறவின் பக்கமா ஊழியின் பக்கமா? தமிழ் புரியவே இல்லையோ? உறவின் பக்கமா இருப்பீங்களா, ஊழியின் பக்கமா இருப்பீங்களா? அப்படிங்களா? அப்பா தேன் வந்து பாயுது காதினியில. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் நம்புறாரா? அவருக்கு புரியுதா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை சபையில. இப்ப பொதுவாவே ஒரு குடும்பத்தை சார்ந்த 10 பேருக்கு இருப்பீங்க. ஊழியருக்கு ஒரு பிரச்சனை, இல்ல ஊழியின் மேல் ஒரு பிரச்சனை. உறவின் பக்கம் சாருவீர்களா, ஊழியின் பக்கம் சாருவீர்களா? அந்த உறவின் பக்க நீதியே இல்லை, ஆனா ஊழியின் பக்க நீதி இருக்குது, சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குது. பொய் சாட்சி சொல்லாம பைபிள் கையில் எடுத்து சொல்லுங்க. பைபிள் கையில் எடுத்து. ஏன் பாச காலையங்களை பழி வாங்குறீங்க? சொல்லுங்க. நாங்கள், நீங்களே சொல்லுங்க, அந்த வார்த்தை நீங்களே ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. யார் பக்கத்தில்? சத்தமா சத்தமா. அக்கா எதிரா இருக்கிறாங்க, தங்கச்சி எதிரா இருக்கிறாங்க, தம்பி எதிரா இருக்கிறாங்க, குடும்பமே எதிரா இருக்குது. ஏன் பாச சொல்றேன் நினைக்கிறாரு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேனே
இன்னைக்கு காலையில் ஒரு மெகா சபையின் போதரோடு பேசினேன். மெகா சபையின் போதகர் சென்னை நம்பர் 1 அவர் தான். சென்னையில் நம்பர் 1 அவர் தான். அவருடைய மகன் சொன்னார், என் சபையில் சொல்லக்கூடாத பிரச்சனை ஐயா. 7 மணிக்கு சபைக்கு போறேன், ராத்திரி 10 மணிக்கு வரேன். நான் யூஎஸ்ல ஏறக்குறைய 3 லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தேன். அதை விட்டுட்டு இங்க வந்தேன். இன்னைக்கு சொல்லக்கூடாத பிரச்சனை என்னுடைய ஊழியத்துல. அதுல என்ன தெரியுமா, ஜனங்க எதை ஃபாலோ பண்றாங்க? உறவுகளா, ஊழியனா? நிப்பார் அவருக்கு வந்து நிப்பாரான்னு கேட்டு ஒரு மை மறந்து இருக்கிறார். இப்போ நான் தான் ஊழியன், உறவு பிரச்சனை இல்லைங்க. நான் தான் உறவு, அவர் தான் ஊழியன். என் பக்கமா அவர் பக்கமா? என்ன விட்டுருவீங்களா? நல்லது கேட்டலாம் வரமாட்டேன், நல்லது கேட்டுக்கலாம். செத்த விட உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன் நான். சொல்லுங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்க. அப்படிங்களா? நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஒவ்வொரு வருஷமா நான் இந்த வாரம் நான் வரேன், ஜீவன் கொடுத்தாருன்னா. பரவாயில்லைங்களையா? இது மாதிரி விசுவாசிங்க இருக்கா? நீங்க தான் பில்கேட், நீங்க தான் அம்பானி. உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக மாறவே மாட்டீங்களா? நீங்களா நீடூழி வாழணும், 100 ஆண்டு காலம் வாழணும். மாஸ்டர் அம்மா என்னவோ இப்படியே பார்க்குறேன். சொல்லுங்க, நான் நீதியின் பக்கம். நம்ம வாழ்க்கையில் பலங்கள் அது இல்லை. நான் ஊழியத்தில் 50 வருஷமா இருக்கிறேன். நல்லாவே தெரியுது அந்த அம்மாவுக்கு என் பையன் பண்றது தப்புன்னு தெரியுது, ஆனா பையனை சப்போர்ட் பண்றாங்க. என் மகள் பண்றது தப்புன்னு தெரியுது, ஆனா மகளை சப்போர்ட் பண்றாங்க. புரியுது இல்லை? சொல்லி புரிய வைக்கிறேன். இது இப்படித்தாம்மா, அது அப்படித்தான், நான் அப்படி பேசல, நான் இப்படி பேசல. நான் சொல்றது நம்பல அந்த அம்மா, பொண்ணு சொல்றது நம்புறாங்க. எனக்கு 70 வயசு ஆச்சு. நான் சொல்றது நம்பல அந்த அம்மா, என் பொண்ணு சொன்னான். புரியுது உங்களுக்கு? நீங்க அவ்வளோ பார்த்து தான் பேசுனீங்க. ஹலோ, நாங்க உங்களை பார்த்து தான் பேசுவோம், பார்த்தா பேசுவோம். என்ன பாக்குறீங்க? உங்களை இப்ப இந்த அம்மா பார்த்து பேசினா, என்ன பார்த்தே பாஸ்டர் பேசினா எனக்கே சொல்றாரு, என்னை தாக்குறாரு. அவன் நேத்தா வீட்டுக்கு போயிருப்பா, அவ போட்டு கொடுத்துருப்பா. தேவ அந்த வீட்டுக்கு போனே, அவ போட்டு கொடுத்துருப்பாலாம். நாங்கள சின்ன குழந்தையா? சொல்ல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா, உண்மை ஐயா, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்க சொன்னது நீங்க ஏத்துக்கிறீங்களா? உறவா, ஊழியன? உங்களுக்கு இல்லையே. உறவா, ஊழியமா? நல்லா தெரியுது. அந்த உறவு விட்டுப்பா ஒரு உறவு, அந்த உறவு வாங்கி சாப்பிட்ற உறவு, அந்த உறவு உணவு தூக்கி போட்டுற ஒரு நாள் சும்மா அது மாதிரி தொடச்சிட்டு போட்டுரும். கருவேப்பிலை மாதிரி இப்ப தேவை நீங்க. ஆனா அந்த உறவு பக்கம் சார்ந்து இருக்கிறீங்க. ஆனா மெய்யான ஊழியக்காரனை விட்டுறீங்க. கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே. அப்புறம் சாத்தான் கையிலும் பாருங்க, எனக்கு இவர் தேவை, எனக்கு இவர் தேவை, எனக்கு சொந்தக்காரி இவர். இப்போ எனக்கு அவர் தேவை என்பதனால அவர் பண்ணுகிற எல்லாத்துக்கும் நான் ஆமன் சுவாமி போடக்கூடாது. இது முக்கியம். அந்த முதல் வார்த்தை அப்படியே சொல்ல, முதல் வார்த்தை வசனம் படிங்க. கர்த்தராகிய கர்த்தர் எங்கேயோ போயிட்டாரு, அக்காவும் மாமாவும் தான் வந்துடுறாங்க இந்த இடத்துக்கு. கேட்டா சொல்றாங்க, இல்லைங்க, என் வாழ்க்கையை நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதை 50 வருஷங்களாக எத்தனையோ உறவுகள், தாய், தகப்பன், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், எத்தனையோ பேர், என் சகோதரிகள், கணவர்கள், யாரும் இல்லை, அவர் தான். எவ்வளோ பேர் என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. நம்ம ஜாதிக்கு ஒத்து வராது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நம்ம யாரு, நம்ம ஜாதி என்ன, ஜாதி குடும்பத்தில் போடுங்க. 3 பொண்ணுங்க, 3 மருமகளும் 3 ஜாதி. என்னட்டு பாக்குறீங்க? 3 மருமகளும் 3 ஜாதியில் இருக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. சொல்லுங்க, அவர் நீதி பட்ட பகலாக்குவார். சொல்லுங்க, பிரகாசமாக்குவார். சொல்லுங்க, என் வாழ்க்கை நீதி இல்லை, ஆனா அவர் நீதி நான் பின்பற்றுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2வது, என்னை அழைத்தார். யோசிச்சு பாருங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அடைந்தேன், என் நேச தேடி வந்தார். ஏன் திரும்ப அழைத்தார்? நம்ம கவனிங்க, 2 காரியத்தில் அழைத்தார். நம்பர் 1, பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைத்தார். சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அவருக்குள் வாழ்வேன், அவரோடு வாழ்வேன், அவருக்குள் வாழ்வேன், அவரோடு வாழ்வேன், அவருக்காய் வாழ்வேன். கொஞ்சம் குழப்பம் சொல்றது. சொல்லுங்க, அவருக்குள் வாழ்வேன்,
அவரோடு வாழ்வேன், அவருக்காய் வாழ்வேன். புரியல இல்ல? கவனிங்க. உங்க பையன் உங்களோட தான் இருக்கிறான், ஆனா உங்களுக்காக இருக்கிறானா? பையன் உங்களோட தான் இருக்கிறான், ஆனா ஒண்ணுமே இல்லை. இப்படி சொன்னா குடும்பத்துல கலங்கம் பண்ண பரவாயில்ல. உங்க அத்தா உங்களோட தான் இருக்கிறார், ஆனா உங்களுக்காக இருக்கிறாரா? தலைவலி வந்த உடனே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுற இல்ல? அந்த அம்மா கை தலைவலி வந்த உடனே அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு போயிடுமா? கூட தான் இருக்கிறார், ஆனா என்னல இருக்கிறார், ஆனா யாருக்கா இல்ல? தமிழ் விளங்குதா? சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டேன்? சொல்லுங்க, என்னை அழைத்தது சொல்லுங்க, என்னை அழைத்தது அவர் ஊழியம் செய்யும்படியா. கரங்களை உயர்த்தி தமிழர் ஊற்றி தமிழர் சொல்லுங்க, என்னை அழைத்தது சொல்லுங்க அவர் ஊழியம் செய்ய. கரங்களை சொல்லுங்க, என்னை அழைத்து. சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு, விட்டுருங்க. சொல்லுங்க, என்னை அழைத்தார் உன் சேவைக்காய். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? அதாவது நாமெல்லாம் இருக்க வேண்டிய ஆடை இல்லை. நீங்க நினைச்சீங்களா நீங்க பைபிள் தூக்குவீங்க, இந்த முக்காடு போடுவீங்க, இந்த ஆண்டவரை துதிப்பீங்க, இந்த ஆண்டவரை பாடுவீங்க, இந்த சபையில உட்கார் நினைச்சீங்களா? என்ன கேட்கலாம் நினைச்சேமா? இந்து மார்க்கத்து வந்தவங்க கை தூக்கலாம். இந்து மார்க்கத்து வந்தவங்கலாம், இந்து மார்க்கத்து வந்தவங்கலாம் நான் நினைக்கவே இல்லை. நான் ஒரு ஊழியக்காரனா வருவேன், நான் பைபிள் நான் இந்த இப்படிலாம் ஊழியம் பண்ணுவேன். என்னுடைய ஆண்டு ஏற்றுக்கொண்டது முன்னால நான் 13 கிலோமீட்டருக்கு மேல பிரயாணமே பண்ணதில்லை. எங்க சித்தப்பா பெரிய இந்த ரெட்டிஸ்ல இருக்கிற ரெட்டிஸ்ல நான் பிரயாணமே பண்ணதில்லை. எனக்கு ஒரு மாதத்தில் பல ஆயிரங்கள், ஒரு வருஷத்தில் பல ஆயிரங்கள் பிரயாணம் பண்றேன். நினைச்சே பார்த்ததில்லை. சொல்லுங்க, என்னை அழைத்தார். சொல்லுங்க, அவருக்குள் வாழ, அவரோடு வாழ, அவருக்காய் வாழ. இன்னொரு சொல்லுங்க, அவருக்குள் வாழணும், அவரோடு வாழணும், அவருக்காய் வாழணும். யாருக்காக வாழ்றீங்க? இல்லைங்க, ஒண்ணு இருக்குது அதுக்காக வாழறேங்க. ஹலோ, நீங்க பண்ணலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும், அது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. யாருக்காக வாழாதீங்க, கர்த்தருக்காக மட்டும் வாழுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, ஹி நேம். இது புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். வித் ஹிம், ஃபார் ஹிம். சொல்லுங்க, அவருக்குள் வாழ்கிறேன், அவரோடு வாழ்கிறேன், அவருக்காக வாழ்கிறேன். ஏன் அழைத்தார்? ஏன் அழைத்தார்? அவருக்காக. உங்க சொல்லட்டுமா? இந்த வாழ்க்கையே அவர் கொடுத்த வாழ்க்கை. என்ன சொல்லுங்க, அவர் போட்ட பிச்சை. சத்தமா சொல்லுங்க. இந்த தொழில், நீங்க பண்ற தொழில், நீங்க பண்ற வேலை, இந்த வாழ்க்கை, இந்த வீடு, நீங்க அம்பானியா பிறந்தீங்க. அம்பானியா பிறக்கல, ஆனா அம்பானி ஆக்கப்பட்டோம். அடிப்படை தேவை இல்லாம இருந்தோம், இன்னைக்கு போதுமானது அதிகமாக கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை அடிப்படை தேவை இல்லை, இப்போதான் உங்களுக்கு இன்னைக்கு பீரோ திறந்தா அப்படி கொட்டுது, பீரோ திறந்தா கொட்டுது. அவருக்கு பாவம் ஒரே ஒரு ரேக்கு தான், இந்த அம்மாவுக்கு தான் 4 ரேக்கு இருக்குது. அது வேற சுருட்டிக்குது அவரது எல்லாமே. அநியாயத்துக்கு 3 பீரோ, அது 2.25 பீரோ அவங்க தான். சொல்லுங்க, போதுமானது அதிகமாக கொடுத்துருக்கிற. சில பேருக்கு மாசான ஒரு புது கூட வாங்குறாங்க, புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு சரி வச்சிருங்க. சொல்லுங்க, அவர் என்ன அழைக்கலைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. என்ன சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அழகான வசனம். கைப்பிடிச்சவங்கலாம் கைவிட்டு போயிட்டாங்க, ஆனா இதுவரைக்கும் கைவிடவே இல்லை. கைவிடா தெய்வமே இல்லையா? எப்ப கைப்பிடிப்பாங்க? எப்ப கைப்பிடிப்பாங்க? ஞாபகம் இருக்குதா? எப்ப கைப்பிடிச்சிங்கன்னு தேதி ஞாபகம் இருக்குதா? அது சொல்லி இப்ப ஏன் பயமுறுத்துறீங்கன்றீங்களா? சொல்லுங்க, கைப்பிடித்தார். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். 2 நாட்டு ஜனாதிபதிகள் ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன பண்றாங்க? என்ன பாக்குறீங்க? நேற்று கூட இருந்த முதலீட்டாளர்கள் மகா நாடு கைப்பிடிச்சாங்களா? சத்தமா. நம்ம கைப்பிடிச்சவெல்லாம் நம்ம கை கழுவிட்டு போயிட்டான், ஆனா நம்மளை கைப்பிடிச்சது இன்னைக்கு கைவிடவே இல்லை. ஆமீன். மறந்த நேரங்கள் உண்டு, மறுதளித்த நேரங்கள் உண்டு,
தூரமாய் போன நேரங்கள் உண்டு, ஜெபிக்காத நேரங்கள் உண்டு, வேத வாசிக்காத நேரங்கள் உண்டு, ஆண்டவரை மறந்த நேரங்கள் உண்டு. ஆனா கையை விடவே இல்லை. நம்ம கை விட்டுருக்கிறோமா? என்னங்க ஆபத்து நேரத்துல அதாவது ஒரு பிரச்சனை, தேவனா இல்ல என்னுடைய சுயமா? அதான் சொல்லுங்க, சுயமா தேவனா? சுயனா தெரியுமா? சுயம் என்ன பண்ண சில நேரங்கள்ல ஒண்ணு வேணா, நீங்க நைட்ல சீரியல் பாக்குறீங்களே, ஈஸ்வர் கூட சேர்ந்து பாக்குறாரு, வெளியே போயிடுவாரு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த அம்மா ஒரு நெளிது வீட்டுல போன உடனே, அப்படி இருந்து இப்படி இருந்து இப்படி இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா அப்படின்னு. இல்ல பாஸ்டர், மணி 9 ஆச்சு. நான் போறது வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், அது கூட போக மாட்டேன். இல்ல நான் பார்க்கறது அது ஒண்ணுதான், அது என்கிட்ட சொல்றேன் அம்மா, நான் பார்க்கறதே அது ஒண்ணு. இப்ப என்னம்மான்னு கேட்டேன். இல்ல அந்த குழந்தை காணாம போச்சு, கிடைச்சுதான் கேக்குது. எந்த குழந்தைன்னு கேட்டா சீரியல் வர குழந்தையா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாவிட்டு நமக்கு என்ன? சொல்லுங்க எல்லாரும். என்னை கைப்பிடித்தார், சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. உறவுக்காக, நடத்த, போதிக்க, கற்றுத்தர, வாழ்க்கையின் மேடு பள்ளங்களிலே நான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க. எல்லாம் சொல்லுங்க. நிக்கிறீங்களா? நில்லுங்க. சொல்லுங்க. என்னை கைப்பிடித்தார், உறவுக்காக, கற்றுத்தர, போதிக்க, வாழ்க்கையின் மேடு பள்ளங்களிலே நான் கீழே விழாதபடி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் கை விட்டுறது என்ன இருக்கும்? அவர் கை விட்டுருந்தா, அவர் கை விட்டுருந்தா என்னைக்கு விழுந்திருப்போம்? நல்லா இருக்கும் போது கீழே விழுந்துடுறோம். புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் அவர் கையை பிடிச்சனாலதான் இது வரைக்கும் இருக்கிறோம். கரங்களை வேர்த்து சொல்லுங்க. அவர் கை பிடிச்சு சொல்லுங்க. எதாரும் சொல்லுங்க. உறவுக்காக, ஐக்கியத்திற்காக, போதிக்க, நடத்த, சரியான பாதையில் என்னை கொண்டு போய் விட. ஆமே. இப்போ அந்த எங்க பேச்சு இருக்குது இல்லையா, அது அதிகமா கையை பிடிக்காது. உனக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த பிள்ளைகள் சில நேரத்தை கையை விட்டுடுது இல்லையா, கை விட்டுட்டு என்ன ஆயிடுது? கீழே விழுந்துடும். உடனே தாய், நான் சொன்ன அப்பவே பேய் கேட்க மாட்டேன். நல்ல கவனிங்க. அது என்னைக்கு கை விட்டதோ, இயற்கையை கொடுத்த தண்டனை கீழே விழுந்துச்சு. தமிழ் புரியலைங்களா? கையை பிடிச்ச கையை விட்டோன்னே ஆயிடுது, அது கீழே விழுந்தது. அது இயற்கை கொடுத்த தண்டனை. அதுக்குமே நாம் தண்டனை கொடுக்கிறோம். ஆனா தேவன் அப்படி பண்ணவே இல்லை. எத்தனை நேரம் விட்டுட்டு நம்ம அவரை மறந்தோம், அவரை மறுதளித்தோம், பின் வாங்கி போனோம், தூரமா போனோம். சொல்லுங்க. கைவிடாத தெய்வமே, கருணையின் சிகரமே, அப்புறம் மெய்யான தீபமே, அப்புறம் மாஸ்டர் அமைதியா இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா பாஸ்டர்? உங்க டைம் முடிஞ்சிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க பாஸ்டர். சொல்லுங்க. சொல்லுங்க. என்னை கையை பிடிச்சார். 53 வருஷம் ஆச்சு அவர் கையை பிடிச்சு. இது என் கையை விடவே இல்லை அவர். நான் விட்டுட்டேன் பல நேரங்கள்ல, இத்தனை நேரங்களை விட்டுட்டு இருக்கிறேன், விடவே இல்லை. சொல்ல. கைப்பிடித்தார். சத்தமா. உங்க கையை பிடிச்சவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க சார், நேற்று சாயங்காலம் 31ஆம் தேதி கூட வந்தாரு என் சபைக்கு. பைபிள் எடுத்து வந்தாரு. மனுஷன் எங்க போனானே தெரியல, போனை போட்டு போயிட்டான். எங்க போனானே தெரியல. 10 நாள் ஆச்சு, ஆளே காணும். ஆனா 2 வீலர் மட்டும் கொண்டு போயிட்டான். சபைக்கு போன ஆளு எங்க போனானே தெரியல. அப்புறம் சொல்லுது, அவருக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்குது. சபைக்கு போகும்போது அப்படி போவான், அது காலையில போயிருக்கலாம். பொல்லாத உலகம் இல்லை. சொல்லுங்க. என்னை கைவிடவே இல்லை. நம்பினோர் கைவிட்டாங்க, நாம் துணை என சொன்னவங்க கைவிட்டாங்க. என்னை கைவிடாத ஒரு தெய்வம். 3வது தமிழ்ல ஒரு வார்த்தை போட்டது, தற்காத்து. சொல்லுங்க எல்லாரும். ஆங்கில வேதத்துல சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து. ஆமென். பாதுகாத்தாரா? பராமரித்தாரா? இந்த வேலை ஒன்று செய்யுது, இந்த வேலை வீட்டுல ஒன்று செய்யுது. இந்த வேலையை எது தெரியுமா? அது இந்த வேலையை நம்ம வீட்டுல ஒரு பொருள் செய்யுது. எது? ஃப்ரிட்ஜ். கெட்டு 3 நாள் மீன் குழம்பையும் பாதுகாக்குது, பண்படுத்துகிறது, திரும்ப பயன்படுத்துகிறது. ஒரு வாரம் அது புளிச்சு போன மாவு
இந்த குப்பத்தூர்ல கொட்டணும் அந்த மாவை, அதை போட்டு இந்த மனுஷங்க தலையில அதுல கடல மாவை போட்டு அதுல உளுத்த பருப்பு போட்டு ஊத்தப்பம் சொல்லி அந்த ஆளுகிட்ட போட்டு சொல்லுங்க. கெட்டு போன எண்ணெய் பண்படுத்தி பாதுகாத்து இதுவரை என்னை பயன்படுத்துகிறார். சொல்லுங்க, காத்து அல்ல, ஆங்கிலத்துல பிரிசர்வ். ஆமீன் சொல்லுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு ஃப்ரிட்ஜ் இல்ல 700 கோடி மக்களை பாதுகாக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீ ஒரு நாளும் பாதுகாக்கிற. சொல்லுங்க, பாதுகாக்கிறார், பண்படுத்துகிறார், என்னையும் பயன்படுத்துகிறார். அவர் பாதுகாக்கலன்னா நீங்க பாட்டு போடுவீங்களா மைக்ல? மூவரும் போவோம் கொரோனாவிலே. அவர் சொல்றார், பாஸ்டர் என் மனைவி ஜன்னல் வழியா சாப்பாடு போடுறா பாஸ்டர்ன்றார். கொரோனாவில் கொரோனா மனைவி நான் நாயா பாஸ்டர் ஜன்னல் வழியா சாப்பாடு போடுறா. ஆமீன் சொல்லுங்க. தேவன் பாதுகாத்து இந்த கொரோனாவில பாருங்க, பாதுகாத்தார் இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தெரியாமலேயே என் தேவனை பாதுகாக்கிறார். ஆமீன் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, தற்காத்து ஆதவன் சொல்லி முடிக்கிற பாருங்க, என்னோட உடன்படிக்கை பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. என்ன பாருங்க, உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேணும். நல்லா கவனிக்கணும். இப்ப உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான். நல்லா கவனிக்கணுமா? அந்த பையனை எந்த பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு எந்த பையனை எந்த பொண்ணை கேட்ட பொண்ணு சொல்லுது சொந்த வீடு வேணும், சொந்த வீடுன்னு வேணும்னா எனக்கு கல்யாணமா இருக்காது, டோமினிக்கே கல்யாணம் ஆயிருக்காது. புரியுதா? அவங்க அப்பா சொந்த வீட்டுல இருந்தாரே தெரியல எனக்கு. இல்ல சொந்த வீடு எங்க 2 பொண்ணுலும் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்ற விஷயம் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, தகுதி இல்லாத எனக்கு, அந்தஸ்து இல்லாத எனக்கு என்னோட உடன்படிக்கை பண்ணினார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறா, மகன் இருக்கிறா, என்ன பாக்குறீங்க? கேஷ் பாக்குறீங்க, கலர் பாக்குறீங்க, காஸ்ட் பாக்குறீங்க, சொந்த வீடும் பாக்குறீங்க. எதுவுமே இல்லாத என்னோட உடன்படிக்கை பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஒப்பந்தம் வேற, உடன்படிக்கை வேற. ஒப்பந்தம் மனுஷனும் மனுஷனும், உடன்படிக்கை மனுஷனும் தேவனும். யார் யார் ஒப்பந்தம் பண்றது? ஹலோ, அம்பானி உடன்படிக்கை பண்ணுவாரா? அப்ப இவர் யாரா இருக்கணும்? அம்பானி உடன்படிக்கை பண்ணணும்னா நான் யாரா இருக்கணும்? நானும் ஒரு, சத்தமா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. தகுதியே இல்லை, அந்தஸ்தே இல்லை, ஒண்ணுமே இல்லை, நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுக்கு என்ன தெரியுமா பேரு? நித்திய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? வெளிப்படுத்தல நிறைய நித்திய உடன்படிக்கை. சத்தமா சொல்லுங்க. இது வரைக்கும் கான்ட்ராக்ட் என்பது வேறு, கவர்னன்ட் என்பது வேறு. கான்ட்ராக்ட் என்ன? ஒப்பந்தம். ஒருத்தர் வீடு கட்டுறார், நான் அவர் தான் பில்டர், நான் தான் ஓனர். அவர் கட்டுற வீட்டில் எனக்கு பிரியம் இல்லை என்றால் அதை கேன்சல் பண்ணிடலாம், அதை கேன்சல் பண்ணி இன்னொரு கான்ட்ராக்ட் போடலாம். ஆனா கவர்னன்ட் அப்படி அல்ல, சாகும் வரை. மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மல்கியா 1:4. மல்கியா 1:4 சீக்கிரம் படிங்க. மல்கியா 1:4 சீக்கிரம் படிங்களேன். எடுக்க முடியலையோ தம்பி போடுவீங்களா? மல்கியா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2:5 அவனோடு நான் பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும். தம்பி 2:5 2:5. சொல்லுங்க, அவனோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும். அடுத்த ஒரு வசனம் சொல்லுங்க, அவன் எப்படி இருக்க வேணும் என கட்டளை இட்டேனோ அப்படியே அவன் இருந்தான். என்ன சொல்லுங்க? எப்படி இருக்க வேணும் என்று கட்டளை இட்டேனோ. ஸ்கிரீன்ல பாருங்களேம்மா. அம்மா எவ்வளவு பேசப்பட்டு, எப்படி இருக்க வேணும் என்று சொன்னேனோ அப்படியே இருந்தான். அது உண்மையான வாழ்க்கையில எப்படி இருக்க வேணும் என்று அவனுக்கு சொன்னேனோ அவன் அப்படியே. இப்ப இந்த பாஸ் சொல்றாரு, அப்படியே இருக்கிறீங்கம்மா. சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த ஆராதனையில கடந்த வருஷத்துல 53 வாரங்கள் ஒழுங்கா வந்து கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம்.
52 வாரங்கள் 53 வாரங்கள் ஒழுங்கா வந்தவங்க நில்லுங்க, போய் நில்லுங்களேன்னு. மறுஜென்மத்துல நீங்களே இந்த சபைக்கு விசுவாசியா வரணும். எழுந்துக்க முடியலையோ? எத்தனை பேருங்க கை மட்டும் கழுத்து? உங்களுக்கு போராட்டம் இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு வியாதியா வரலையா? இதையும் தாண்டி வந்தாங்களே, சொல்லுங்க அப்படியே. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. 5வது வருஷம் அப்படியே. சத்தமா சொல்ல அப்படியே. டெய்லர் கிட்ட துணி கொடுக்குறீங்களே தைக்கிறதுக்கு, என்ன சொல்றீங்க? டெய்லர் கிட்ட கொடுங்க, என்ன சொல்றீங்க? டெய்லர் கிட்ட கொடுக்கும்போது எப்படி தை? கொஞ்சம் வித்தியாசமா தைச்சானா சொல்றோம், உன் மூஞ்சி மாதிரி தைச்சு வச்சுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரோ சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்றீங்க விட மாட்டேன். சொல்லுங்க அப்படியே. அப்படியே. அப்படியா? அப்படியேவா? உங்க பொண்ணு அப்படியேவா? உங்க பிள்ளைலாம் அப்படியே வாங்க. உங்க வீட்டுக்காரர் அப்படியேவா? அது வேணா நீங்க அப்படியேவா? அந்த ஆள் யானை நீங்க போனன்றீங்க. நான் சொன்னேன், இப்ப அவர் எங்க போனாரு, அது எங்க போச்சுன்னே தெரியல. சொல்லுங்க அப்படியே. சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக வசனம் போட்டு தம்பி சொல்லுங்க, பாதுகாத்தார். சொல்லுங்க பாதுகாத்தார். சொல்லுங்க பாதுகாத்தார். சோதனை மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், வியாதியின் மத்தியில். தம்பி 42:6 சொல்லுங்க. 42:7 சொல்லுங்க, பாதுகாத்தார். சோதனையின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், பாடுகள் மத்தியில். கடைசி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தம்பி 47 போட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். சொல்ல 2024 நான் ஒளியாய் இருப்பேன், தீபமாய் இருப்பேன், அநேகர் ஒளி வீசுவேன், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் பாதை காட்டுவேன். கவனியே, 2 நிமிஷம் சொல்ல போறேன், கவனி எல்லாரும். என்னை ஒளியாய் மாற்றுவார், அநேகருக்கு என்னை ஒளியாக வைப்பார். புரியுதா தமிழ்? என்னை ஒளியாக வைப்பார், அநேகருக்கு என்னையே. எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புது வருஷத்துல அப்படியே வசனம் போடு தம்பி. சொல்லுங்க, என்னை அழைத்தி சத்தமா தாயின் கர்ப்பத்துல வெளிப்படும் முன்னே என்னை அழைத்தீர். அந்த பாட்டு பாடுவீங்களா? தாய் உருவாகும் முன்னே. எத்தனை தெரியும்? நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாயிற்றே. ஆமே. அந்த தம்பி பத்தி தெரியுமா உங்களுக்கு? அந்த தம்பி பத்தி, அந்த தம்பி தெரியுமா? ஒரு வாரம் இங்க அனுப்புறேன். அவர் குப்பை பொறுக்கிற ஒரு பையன். குப்பை பொறுக்கிற ஒரு பையன் சண்டே ஸ்கூலுக்கு போய் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அவர் பாடின பாட்டு தான் இது. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, ஆனால் தரிசனம் உருவாயிற்று. சொல்லுங்க, என்னை அழைத்தார். எல்லாம் சொல்லுங்க, என்னை அழைத்தார், என் கையை பிடிச்சார். இப்படி சொல்லுங்க. 3வது வார்த்தை என்னை. சொல்லுங்க எல்லாரும். 3வது வரி சொல்லுங்க. சொல்லுங்க, பாதுகாத்தார், பண்படுத்துகிறார், என்னை பயன்படுத்துகிறார். எதுக்கு கராத்தே கத்துக்கிறான்? கராத்தே எதுக்கு? அதை விட இவதான் எனக்கு பாதுகாப்பு. ஆமே. சொல்லுங்க, என்னோடு உடன்படிக்கை பண்ற, தகுதி இல்லாத எனக்கு, அந்தஸ்து இல்லாத எனக்கு, அவர் யோசிச்சு பாருங்க, அவரோடு உடன்படிக்கை பண்றதுக்கு நான் யார்? புரியுதுங்களா? நான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூடுகளை நினைப்பேன். சமீபத்தில் 20,000 பேர் உள்ள கடந்த வாரத்துல ஒரு திருச்சபையில பேசினேன். கொரியா 20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபை. யோசிச்சு பாருங்க, என்னையும் ஆண்டவர் சொல்லுங்க ஒரு ஒளியாய். சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு ஒளி தருவார், என்னையே ஒளியாய் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி புது வருஷத்துல என்னை அழைத்தவர், என் கையை பிடித்தவர், என்னை பாதுகாத்தவர், உடன்படிக்கை பண்ணினவர். சொல்லுங்க, இந்த சபையில நான் ஒளியா இருப்பேன், அநேகருக்கு என்னையே ஒளியாய் பயன்படுத்துவேன். கர்த்தர் அப்படியே வாழ்க்கையிலே செய்வாராக. God bless.